ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தால் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த IAS இருக்கிட்ட இங்கே மேடையில் இருக்கின்ற இங்கே உட்காந்துருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலையும் சரி முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சியும் தொண்டார் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் 96 நாங்களாம் எதிரியாகும் போது எங்களுக்கு அதே போல் தான் இளைஞர்களும் வந்து எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்கள், மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் 3 மாதம்தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். நானும் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்றாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள். நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு. விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம், இப்போ எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்கள் செங்க வெட்டேன்னு தெரியுது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடக்கூடாது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டு இங்கே இருக்கின்ற உங்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்போ இங்கே உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கி ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார். வேளாண் பட்ஜெட்டில் அதே சிவகுமாரை பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார். இங்கே கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல் நாகை மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள். அண்ணன் செங்கோட்டை தான் பேசல. உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கோம், வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது, திரும்பி அந்த வார்த்தை வேணாம். வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போகிற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லுங்கள். வாகன போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி
ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல 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 அண்ணா வந்து அழகா சொன்னார், யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். நான் உறுப்பினர் நேற்று நடந்த ஒரு முக்கிய விவாதத்தினுடைய குறிப்புகளெல்லாம் நான் ஆய்வு செய்தேன். அதில் நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் நீங்கள் எது குறித்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரினீர்களோ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். இன்றும் இப்போது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் பேசிய பேச்சுகளில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து ஆய்வு செய்து நீக்குவேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்கள் குறிப்பிடுகிற பொழுது ஏதோ விவசாயிகளுக்கு எங்கள் மீது அக்கறை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் தள்ளுபடி என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். ஆட்சியில் இருந்த நீங்கள் விவசாயியை பற்றியே உங்களுக்கு கவனம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்று சொன்னீர்கள் என்று ஒரு கருத்தை இங்கே அவர் பகிர்ந்து கொண்டார். ஆட்சியில் நாங்கள் இருந்த காரணத்தினால்தான் நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்ன பொழுது விவசாயிகளை குறு விவசாயி, பெரிய விவசாயி என்று நாம் பிரித்து பார்க்க முடியாது. 2006 அப்பொழுது 7000 கோடி ரூபாய் இதே மாமன்றத்தில் தள்ளுபடி செய்கிற பொழுது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்து அந்த தள்ளுபடி செய்து இந்த மாமன்றத்தில் நான் தான் கொண்டு வந்தேன், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தேன். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயின்னு பார்க்கவே முடியாது. நான் இங்கு இருப்பதற்காக இந்த கருத்தை சொல்லவில்லை. இப்போ என்ன நிலைமை? நீங்கள் சிறு விவசாயி, குறு விவசாயி என்று பிரித்த காரணத்தினால் விவசாயி போராடி கொண்டிருக்கிறான். இது எங்களுக்கு தெரிந்தது. நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு இப்படி தள்ளுபடி செய்யலாம் என்று நான் கேட்ட பொழுது ஏறத்தாழ 19,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏற்கனவே தொடர்ந்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் விவசாயி பக்கத்திலே செய்ய முடியாது என்ற நிலைமை தான். போகிற இடங்கள்லாம் விவசாயிகளிடத்திலே சொன்னார்கள், நாங்களும் வேட்பாளராக நின்றவர்கள் தான். ஒரு விவசாய அந்த கட்சி சொல்லுகிறது, இந்த கட்சி சொல்லுகிறது, நிற்கிற கட்சி எல்லாம் சொல்லுது, நீங்கள் சொல்லவில்லை என்று எங்கள் மீது வருத்தப்பட்டார்கள். இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனா இங்க பணம் இருந்தால் தானே, சட்டியம் இருந்தால் தானே ஆகப்பையில் வரும். ஆக பணம் இல்லை எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் அந்த நாங்கள் விவசாயி பிரித்து பார்க்கவில்லை. அதனால் நாங்கள் அதை தேர்தல் அறிக்கை சொல்லவே வேறொன்றும் அல்ல. இன்னொன்று, வடபகுதியில் இந்த கரும்பு உற்பத்தி என்பது குறைகிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார். உண்மைதான். நானே ஒரு கரும்பு விவசாயி தான். கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கராலே நான் அங்கே அங்கத்தன்றாக இருக்கிறேன். நானும் ஆண்டுக்கு கரும்பு அனுப்பி கொண்டிருந்தோம் தான். நானே இப்போ கரும்பு நான் நிறுத்தி விட்டேன். காரணம் என்னன்னா, கரும்புடைய உற்பத்தி செலையும் விற்பனை செலையும் ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது. நாம் என்னதான் கரும்பு உற்பத்தி செய்து அதுக்கு உரம்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதுவும் விற்பனை விலையும் என்றும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன் தனியார் மேலேயே சில பேர் மூடிட்டாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு வெளிநாட்டு சர்க்கரை இந்தியாவுக்குள்ளே வருகிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிகமான சர்க்கரை இருப்பது மகாராஷ்டிரா. அங்க அதிக உற்பத்தி இருக்கிறது. அங்க அந்த நிலத்தினுடைய தன்மை, சர்க்கரை தன்மை கூடுகிறது. ஆனால் உற்பத்தி அதிகமா இருக்குது. அவனுக்கு கட்டுப்படி ஆகுது. தமிழ்நாட்டில் கட்டுப்படி ஆகல. அந்த அடிப்படையில் தான் இந்த குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு அரசாங்க காரணம் என்னன்னா, விவசாயிக்கு இது கொடுத்து எப்படியாவது உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் தரோம். ஆனா அதுவும் கட்டுப்படி ஆகல. அதனால தான் ஒழிய இப்ப இந்த ஆட்சி இருக்கிறீங்க, விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுத்து உற்பத்தி செய்வதற்கு பண்ணுங்க, வரவேற்கிறோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் மகாராஷ்டிரா பத்தி சொன்னாரு. மகாராஷ்டிராவுடைய சக்சஸ்ஃபுல் மாடல் சுகர்ல ஏன் அப்படின்னா, கரும்புக்கென்றும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் ட்ரிப் வாட்டர் மேனேஜ்மெண்ட், எந்த விவசாயம் இருந்தாலும் எத்தனை ஏக்கரா இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் சரத்பவார் அவர்கள் அந்த சர்க்கரையில ரொம்ப முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து கரும்பு விவசாயிகளை ஒன்றிணைத்தார்கள். கரும்பு விவசாயிகளுக்கான தனி திட்டங்களை உருவாக்குனாங்க. கரும்பு விவசாயிகளுக்கான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க. கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டுறவு சங்கம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவை கரும்பு உற்பத்தியில், அதாவது சர்க்கரை உற்பத்தியில் நம்பர் 1 மாநிலம் ஆக்கியிருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள் கடந்த 5 வருடங்களில் உருவாக்கப்படாதனால்தான் கரும்போடைய விளைச்சல்
கிட்டத்தட்ட 100% இருந்து 30% இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு 4000 ரூபாய் வந்து முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரியே விவசாயிகளுடைய உற்பத்திக்கும் அதோடைய விற்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால தான் மாண்பு முதலமைச்சர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி மகாராஷ்டிரா வந்து சுகர்ல நம்பர் 1 இருக்கோ, கூடிய விரைவில் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலம் மகாராஷ்டிராவுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு கரும்பு உற்பத்தியில் வரும்ங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். தம்பி அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார். அவருடைய உறவினர் தான், ஒன்றிய தலைவராகவும் எங்கள் காலத்தில் இருந்திருக்கிறார். எனவே அதையெல்லாம் சொல்வதற்கல்ல, எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சரை கேட்டு இன்னும் நல்லா செய்யுங்க. அதெல்லாம் நான்லாம் ஒண்ணு செய்யலாம். அதுக்காக எங்களுக்கு அல்வா கொடுத்தது அது மட்டும் முக்கியம் இல்லை. அவங்க மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து சொன்னார் சிப்காட் அங்கே வந்து நல்ல முறையாக நடைபெற்று இருக்கிறேன். நாங்கள் வந்து சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில் 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்கே ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா சொல்லிடுறேன் பேசி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் தொழில் பூங்கா வந்து 1097.86 ஏக்கரில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்கே வந்து 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் 32 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான மனைகள் வந்து இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்கே முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்கே இல்லை, ரோடு வசதி இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, சரியான பஸ் வசதிகள் வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து சிப்காட்டுக்கு வர முடியாத நிலைமையில தான் வந்து இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமாக நம்ம வந்து சோதனை ஓட்டம் செஞ்சு அதில் கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். இதில் 2வது முறையாக டிஎன்பிஎல் மூலமாக நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் சாலை வசதி அங்கே இருக்க 2 முதலீட்டாளர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. சாலை வசதிக்கான டெண்டர் வந்து 6/7/2026 அன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாளைக்கு அது வந்து ரிலீஸ் செய்யப்படுது. இதன் மூலமாக அங்கே இருக்க சாலை வசதிகளும் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தெருவிளக்குகளும் இதே ஒதுக்கீட்டில் வந்து செய்ய போகிறோம். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் பேசலாம். இதை தவிர அங்கே இருக்க ஒரு பெப்சிகோ நிறுவனம் பல ஆண்டுகளாக டிடிசிபி அனுமதி இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு உடனடியாக நம்ம இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர பேருந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் வந்து கேட்டிருந்தாங்க. சிப்காட்டுக்கு வரவே முடியலை அப்படின்னு சொல்லி. அப்போ தான் லோக்கலில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தி தருவதற்காக டிஎன்எஸ்டிசிக்கு வந்து கடிதம் எழுதி அதுக்கான சேவைகளும் நம்ம இப்போ வந்து தொடங்கியிருக்கோம். இதை தவிர அங்கே இருக்க அங்கே வந்து சிசிடிவி கேமராவே கிடையாது. அதுக்கான வசதிகளும் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இதை விட என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே துணை மின் நிலையமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி அங்கே இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேட்குறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எப்படி ஒரு தொழில் வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும்? அதுக்காக தொழிற்சாலைகள் எதிர்கால மின் தேவையை கருதி 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான நிலம் அடையாளம் வந்து கணக்கெடுக்கப்பட்டு இப்போ அதுக்கான தானப்பத்திரமும் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை குறைகளும் இருக்கிற ஒரு சிப்காட் அது. மணப்பாறை இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, பல இடத்துல சிப்காட் இதே நிலைமையில தான் இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா பொட்டல் காடாக தான் இருக்கு. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தர்மபுரியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அதையெல்லாம் மாற்றி முதல் ஆய்வு பண்ணோம். அதுக்கான டெண்டர்களையும் விட்டு அதுக்கான வசதிகளையும் இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். மாண்புமிகு உறுப்பினர் தமீமின் அன்சாரி அவர்கள்.
ஆனால் இல்லை இது போதும். இப்போ இது இந்த விளக்கமே இல்லை நீங்கள் இல்லைங்க என்ன செய்திகள் என்று நீங்கள் சொன்னீர்கள், என்ன நடக்கவில்லை என்று அவர் சொல்லிவிட்டது போதும். அடுத்து மான் உறுப்பினர் தமிழ்மீன் அன்சாரி உட்காருங்க. மான் உறுப்பினர் உட்காருங்க. மான் உறுப்பினர் தமிழ்மீன் அன்சாரி பேசுங்க. போதும் பேசுங்க. குடிதண்ணீர் நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில் அவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்கள் ஏற்பாடு செய்யாமல் அந்த குடிதண்ணீர் நீங்கள் 90 நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பற்றி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், பொன்னண்ணையார் டேமை உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து கொடுத்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம் பூலோக வரைபடம் பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாய், எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. மாண்பு அமைச்சர் பேசுறீங்களா? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக தான் நான் மறுபடியும் சொன்னேன், டிஎன்பிஎல்ல இருந்து 2வது முறையாக அந்த 2வது கட்ட நிலையாக நீர்நிலை அது மூலமாவும் தரப்போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நன்றி. உரிய நேரத்தில் நதிகளை இணைக்கின்ற திட்டத்தை நிறைவேற்றவில்லை. நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த திட்டத்திற்கு இவ்வளவு நிதியை தந்திருக்கிறோம் என்று சொல்வது பொருத்தமில்லாத வாதமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கின்ற நிதிப்படி பார்த்தால் நிறைவேற்றுவதற்கு 100 ஆண்டு ஆகும் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இது போன்ற குறிப்புகளை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எந்த திட்டங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காக பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புதிய அரசு வந்த உடனே ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட் இருக்காது, அதுக்கான பிளான் மாற்றுவாங்க. பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ அதுக்கான டெக்னிக்கல் லெவலில் இருக்கும், எக்ஸிக்யூஷன் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் திருப்பியும் பழைய திட்டங்கள் இருக்கக்கூடியதை அமல்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிபிஆருக்கு தான் ப்ராஜெக்ட். நிறைய பேர் பட்ஜெட்டில் டிபிஆருக்கு ஒதுக்குன அமௌண்ட்டை டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒதுக்குன அந்த பட்ஜெட்டை திட்டத்துக்கான ஒரு பட்ஜெட்டாக நினச்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறுதலாக ஒரு கண்ணோட்டத்தில் பேசுனாங்க. அது நாங்கள் திருத்திக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வி, போன ஆட்சியில் போன பட்ஜெட்டில் நீர்வளத்துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனாங்க, இந்த ஆட்சியில் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க? தயவு செஞ்சு அந்த டேட்டாவை சொல்லுங்க. எந்திரிச்சு உரிய நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஆனா மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்றேன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற நான் பேசுறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் டேட்டாவோட எல்லாமே அவர் சொல்றாரு. பட்ஜெட்டு உரையில் இது மாதிரி நாங்கள் 150 கோடி இதெல்லாம் சொல்றாரு. டிபிஆர்ன்றதை முதல்ல நாங்கள் அதை தயாரிச்சுட்டு அவர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுன்றாரு. இந்த அரசால எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூடிய விரைவில் நிரூபிப்போம் என்பதை தெரிவிச்சு. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்க பட்ஜெட் புத்தகத்தில் இருக்கிற வாசகங்கள் நீர்வளத்துறையினுடைய திட்டமிடத்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலைகளின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். 10-15 ஆண்டுகளாக நீர்வளத்துறையினுடைய திட்டமிடுதல் துறைக்கு நான் எங்கள் பகுதியினுடைய நீர்த்திட்டங்களுக்காக ரெகுலராக செல்கிறவன். அதில் உள்ள செய்திகளைத்தான் உங்கள் பட்ஜெட்டிலே இருப்பதையும் இணைத்து சொல்லுகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 2014 6000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று அரசு அறிவித்துள்ளது. ஏறக்குறைய 800 கோடிக்கு மேல் அதற்கு திட்டத்திற்கு வழங்கப்பட்டு 550 கோடி ரூபாய் நிலையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பட்ஜெட்டின் 88வது பக்கத்தில் புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கோடிட்டு காட்டுகிறேன் அன்றி வேறு ஒன்றுமில்லை. ஆகவே வாசகங்களை பயன்படுத்துகின்ற போது ஒரு நதிகளை இணைப்பது நாளையே சாத்தியமில்லை.
40 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா குமரியானந்தன் அவர்கள் கங்கை இங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும் என்றார். வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் அவர்கள் கோதாவரி, காவிரி, வைகை இணைப்பு வேண்டும் என்கிறார்கள். திராவிட மண்டலத்திற்குட்பட்ட நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பது சரிதான், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நமது சொந்த நாட்டில் இருக்கின்ற நதிகள், நமது கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி சொன்னது மாதிரி நமது சொந்த நாட்டில் உள்ள நதிகள் இணைப்பிற்கான அந்த முயற்சிகளில் முதல் முயற்சியை கலைஞர் அரசு செய்தது, தலைவர் ஸ்டாலின் அரசு அதை நிறைவேற்றியது, அவ்வளவுதான் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். ஐயா, நல்லா நீங்கள் பாட்டு பாடினீர்கள். ஒரே ஒரு 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். எங்கள் தென்காசி மாவட்டத்தின் ஒரு செய்தி மட்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தூய தமிழில் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தூய தமிழ் பேசினீர்கள். ஆனால் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி நன்றாக இருந்திருக்கும். ஐயா நன்றி. நீங்க நேர கட்டுப்பாடு விதிக்கிற காரணத்தினால் விரைவா முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஊடால அதை நான் சேர்த்துக்கிட்டு வேகமா போறேன். என் ஒரிஜினல் நடையில்னா இவ்வளவு வேகமா நான் போக மாட்டேன். நன்றி தங்கள் சுட்டிக்காட்டியதற்கு. அடுத்து கடையநல்லூர் தொகுதியை பொறுத்த மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற தொகுதி. அந்த குடிதண்ணீர் திட்டம் கடையநல்லூர் சாம்பவரோடைய ஆய்வுடிக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை தலைமைத்துறை அமைச்சர் என்ற முறையில் சில விஷயங்களை சொல்லணும். திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். ஒவ்வொரு வட்டார தமிழ் இருக்கிறது. நெல்லை தமிழ் கொஞ்சம், மதுரை தமிழ் வாழ்வீசும், குமரி தமிழில் அலையாடும், சென்னை தமிழில் உழைக்கும் மக்களின் வேர்வை வாசம் வீசும். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார்? அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். சார், தேங்க்யூ. அமைச்சர், நீங்க நேரம் என்ன சரி, உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸும் ஆடுவேன், டிஃபென்ஸும் ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும், எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்து முடியும். அப்படி வேணாம், குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது.
நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர் நான் சொல்றேன். மாண்பு நிதியமைச்சர் இல்ல மாண்பு நிதியமைச்சர் நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல இருங்க. இல்ல மாண்பு இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லாத நீங்க மாண்பை பொதுப்பணித்திறன் போதும். நான் சொல்ல உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டு அது போதும். அது போதுமானது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்தது தான். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தவர், அக்கௌண்ட்ஸ் படிச்சு வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை வந்து யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே வந்து எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க. அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர். தமிழ் பேசுவார். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். இருங்க. பொது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாதீங்க. இவர் வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம் நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். ஒரு புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வடசென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 82 83 தான் சொல்லுவாங்க. 82 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போறேன்னுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்திலே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் இந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறோம். இது தொடர்பாக பொது நடைமுறை விதிகள், பேரவை விதிகள்ல 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழ்லையும் பேசலாம். இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்றேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா உட்கார்ந்து இருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்கில் பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்து கொண்டே சொல்லுவார்கள், நீங்கள் தெலுங்கிலே பேசுங்கள் என்று. தெலுங்கிலே அம்மா பதில் சொல்லுவார்கள். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த உறுப்பினரை நான் பேச அழைக்கின்றேன்.